ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்ம. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆமாங்க, ஸோ கேப்டன் மில்லரோட ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நடத்த போகிறாங்க. இது வந்து ஒரு கிராண்டாக நடத்த போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தனுஷோட மூவிஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ அதோட மூவிஸோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ், ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கேப்டன் மில்லரோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்தா பண்ண போகிறாங்க. ஸோ படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ வந்து இதை வந்து கன்ஃபார்மும் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு படத்தோட ஸோ ஆடியோ லான்ச் நடக்க போதில்ல, ஸோ அதுக்கான ஒரு கிராண்ட் ஃபாஸு, ஸோ அதுக்கான ஈவெண்ட்டுக்கான ஸோ நம்ம இன்விடேஷன் எல்லாமே வந்து பார்த்தா ரெடியாக வந்து பார்த்தா ஸோ இருக்குது. ஸோ இப்போ தனுஷ் ஃபேன்ஸ் ஷோ கிளப் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தா இந்த ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 3 அன்றைக்கி இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ஸோ நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அயலானோட ஆடியோ லான்ச்சும் அங்கே தான் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு சில இஷ்யூவால் ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துனாங்க. ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஸோ கேப்டன் மில்லர் வந்து பார்த்தா நேரு ஸ்டேடியமில் ஒரு கிராண்டாக வந்து பார்த்தா ஜனவரி 3 அன்றைக்கி வந்து பார்த்தா ஸோ நடத்த போகிறாங்க. ஸோ இந்த லைவ் டெலிகாஸ்ட்டும் வந்து பார்த்தா ஸோ பண்ண போகிறாங்க. சன் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் டேரெக்டாக வந்து பார்த்தா ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதில் அபிஷியலாக வந்து பார்த்தா டெலிகாஸ்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போட்டுருக்காங்க. சத்யஜோதி இந்த ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ படம் பொங்கலுக்கு ஜனவரி 11 or 12 ஸோ அந்த 2 டேட்டில் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அருண் மாதேஸ்வரன் ஸோ அவரோட 3rd ஃபிலிம் இந்த ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு மூவிக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் வந்து பார்த்தா மியூசிக்கும் பண்ணுறாங்க. பிரியங்கா மோகன், தனுஷ், சுந்தீப் கிஷான், அதே மாதிரி சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்கஸ்லாம் அந்த ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்தா ஒரு நார்மல் ஸ்டோரி லைன் இல்லைங்க ஆச்சுங்களா. ஏன்னா மூவி வந்து ஒரு பீரியடிக் மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 90s நம்ம ஆக்ஷன் ஒரு பிரிட்டிஷுக்கும் அண்ட் வந்து பார்த்தா தமிழர்களுக்கும் நடக்கிற ஒரு போர், ஒரு வார், அந்த மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஸோ 3 பார்ட்டாக படம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. சத்யஜோதியாக இருக்கட்டும், ஸோ நம்ம தனுஷாக இருக்கட்டும், ஸோ கடுமையான உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ கன்சல்ட் செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.